ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரன் வந்து இப்பொழுதைக்கு கல்யாணம் வேணாம், நிலாவோட அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சேரன் கல்யாணத்தை மறுத்தர்றாப்புல. பாண்டி எனக்காகலாம் நீ வெயிட் பண்ண வேணாம், நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் பாண்டி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை, நீங்கள் பொறுமையாக கல்யாணம் பண்ணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பாண்டி ஒரே போடா போட்டுறாப்புல. இந்த பல்லவன் சும்மா இல்லாமல் இப்போ யாருமே கல்யாணம் பண்ணலன்னா என்ன, பேசாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நிலாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. நீ முதல்ல ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. சோழன் இப்போ இவன் நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வார்ன் பண்ணுறாப்புல. ஸோ நிலாவுக்கும் லைட்டாக பல்லவன் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம நிலா வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக போகிறாங்க. ஸோ எங்கேயுமே வேலை கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. இந்த ராகவ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்ட்டாப்ல இல்லையா. அதனால் நிலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ராகவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நிலாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட கூட ஹாஸ்டலில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு நிலாவை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட வந்திருக்காங்களாட்டுக்கு. இந்த மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாட்டுக்கு. அதுக்காக ஆளுக்கு 5 லட்ச ரூபா போட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவும் 5 லட்சம் இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் பார்ட்னராக ஜாயின் பண்ணலாம். ஆனால் நிலா கிட்ட தான் இப்போ காசு இல்லை இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம சோழன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோழன் கண்டிப்பாக உதவுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.